بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: المرء على دين خليله فلينظر أحدكم من يخالل. رواه أبو داود. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தார் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, பயான் ஆரம்பம் செய்யறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தயவு செய்து முன்னால வந்து உட்கார்ந்துக்கும். இது யாரோட கோபத்திலேயோ இல்லாட்டி வேணுமென்றோ இது சொல்லல. வயசாளிகள் முடியாதவர்களை தவிர மற்ற எல்லாரும் முன்னுக்கு வாங்க. இந்த கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இப்படியான ஒரு கூட்டமே தான். மஸ்ஜிதுக்கு வந்தேன்னா மஸ்ஜிதுடைய விடயத்துல பின்னுக்கே தான் உட்கார்ந்திப்பாங்க, முன்னுக்கு வாரல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கௌமுன் யதஅخرون ஹத்தா யுஅخرஹுமுல்லாஹ். எந்த மனிதன் மஸ்ஜிதுடைய விஷயத்துல, இபாதத்துல, அமால்ல பின்னுக்கிப்பானோ அவனோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா நலவையும் அல்லாஹ் பின்னுக்காக்கிரும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாலிபர்களே, கொஞ்சம் முன்னால வந்து இன்ஷா அல்லாஹ் சபைகளை பூர்த்தி செஞ்சுக்குவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கைய அல்லாஹு தஆலா பல உறவுகளோட சம்பந்தப்பட்ட, பல உறவுகளோட பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையாக அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கிறார். வாழக்கூடிய வாழ்க்கையில மனிதன் அவனுடைய வஃபாத்துக்கு முன்னால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ல அதிகமான உறவுகளோட உறவாடக்கூடிய ஒரு தேவையை அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் அமைத்து வைத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த உலகத்துல மனிதர்கள் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில பல உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் வந்தாலும் இந்த உலகத்துல 100க்கு 90% மனிதர்கள், அதிகமானவர்கள் ஒரு உறவு இல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிப்பது இல்லை. சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கண்ணால பார்க்க முடியும். வாழ்க்கையில தாய் தந்தை இல்லாம ஒரு கூட்டம் வாழ்ந்து மரணிக்கிறான். வாழ்க்கையில உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லாம வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மனிதர்களால வாழ்க்கையில அவங்களுடைய உறவினர்கள் உறவுகள் இல்லாம வாழ்க்கையை
சொல்லக்கூடிய இந்த உறவு இல்லாம அதிகமான மனிதர்கள் உலகத்துல வாழ்ந்துட்டு மரணிக்கிறல்ல. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயத்துல நபிமார்களாக இருந்தாலும் சஹாபாக்களாக இருந்தாலும் தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், எங்களுடைய மூத்த உலமாக்கள், சலஃபுகள் யாராக இருந்தாலும் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த உறவு இல்லாம வாழ்ந்ததில்லை. நபிமார்கள் எடுத்து பார்த்தா நபிமார்களுக்கும் இந்த உறவு இருந்துச்சு, சஹாபாக்களுக்கும் இந்த உறவு இருந்துச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எத்தனையோ பேர் தாய் தந்தை இல்லாம வளர்ந்தாம மௌத்தாகினாங்க. சஹாபாக்கள் எத்தனையோ பேர் மனைவி மக்கள் இல்லாம மௌத்தாகினாங்க. ஆனா இந்த உறவு இல்லாம மௌத்தாகல். நாங்க எல்லாரும் சில நேரங்கள்ல யோசிக்கலும், நாங்க இதெல்லாம் ஒரு சைட்ல வைப்போமே, நாங்க உலகத்துடைய நிலைமைகளை பேசுறோம். அல்லாஹ்வை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். அல்லாஹ் தஆலா எந்த விதத்திலும் தேவையில்லாதவன், அவன் தனிமையாகத்தான் இருக்கிறான். அவனால யாரும் பிறக்கவும் இல்லை, அவன் யாராலையும் பிறக்கப்படவும் இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நிகர ஒன்றும் இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது. அவ அல்லாஹ்வுக்கும் இந்த உலகத்தில் எந்த உறவும் இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த உறவை தவிர இந்த உறவு அல்லாஹ்வுக்குமே இல்லை. நான் சில நேரங்களில் யோசிக்கிறோம், அப்படி என்ன உறவு? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் நட்புறவு என்று சொல்லக்கூடிய நண்பர்களுடைய உறவு. அல்லாஹ் தஆலாவுடைய நண்பனை பற்றி எங்களுக்கு தெரியும். குர்ஆன் சொல்லுது, வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாத்த தன்னுடைய நண்பனாக தேர்ந்தெடுத்தான் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை தாண்டி பல உறவுகள் பின்தொடர்ந்தாலும் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறவு தான் நட்புறவு, நண்பர்களுடைய உறவு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, இன்ன லிக்குல்லி நபியின் ரஃபீகன் ஃபில் ஜன்னah வ அன்த ரஃபீகி ஃபில் ஜன்னah யா உஸ்மான் என்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்கத்தில் ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு நண்பர்கள் இருப்பாங்க, கூட்டாளிமார் இருப்பாங்க. என்னுடைய நண்பனாக சொர்க்கத்தில் நீங்க தான் இருப்பீங்க உஸ்மான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நண்பர்கள் என்றது இஸ்லாத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட், மிக முக்கியமான ஒரு பகுதி. நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்தை பற்றியும் பேசின இஸ்லாம் கூட்டாளி மாற பற்றி பேசாம உடல்ல. எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, நண்பர்களை வாழ்க்கையில தெரிவு செய்யக்கூடிய நேரம் எப்படி தெரிவு செய்யும், எப்படியான மனிதர்களோட நாங்கள் நட்புறவு பாராட்டணும், எப்படியான மனிதர்களோட நாங்கள் நண்பர்களாக வாழ்க்கையில ஈக்கணும். ஒவ்வொரு விஷயமாக ரொம்ப தெளிவாக இஸ்லாம் சொல்லி தருவது. நண்பர்களுடைய விஷயத்துல, நண்பர்களை தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல எப்ப வாழ்க்கையில நாங்கள் பிழை விடுவோமோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்தில் எங்களுக்கு கண்ணால பார்க்க முடியும். நண்பர்களான வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தவர்களை விட, நண்பர்களான வாழ்க்கையில முன்னேறியவர்களை விட, நண்பர்களான வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து பெரிய நிலைமைக்கு போறவர்களை விட, நண்பர்களால முதுகுல குத்தப்பட்ட வரலாறுகள் ஏராளம், நண்பர்களால துரோகம் செய்யப்பட்ட வரலாறுகள் ஏராளம், நண்பர்களால நயவஞ்சகத்தனம் செய்யப்பட்ட வரலாறுகள் ஏராளம். பார்க்கிறோமா இல்லையா? என் கூட்டாளியாளர்கள் எனக்கு இப்படியான ஒரு நிலைமை, என் நண்பராக எனக்கு இப்படி ஒரு நிலைமை சொல்றாங்களா இல்லையா? அதுக்குதான் இஸ்லாம் சொல்லுது, வாழ்க்கையில கூட்டாளியை தெரிவு செய்றீங்களா? நான் எப்படி தெரிவு செய்யறேன்? பஸ் ஒருத்தரோட சீட்டு உட்காந்துக்கிறேன், 2 பேரும் நம்பரை ஷேர் பண்றோம், கேட்டா இவர் என்ன கூட்டாளி, இது கூட்டாளியாது. அது நண்பன் என்ன என்னன்னு தெரியும். அவனுக்கு எப்படி தெரிவு செய்யணும்னு தெரியா? பஸ்ல கண்டா கூட்டாளி, மார்க்கெட்ல கண்டா கூட்டாளி, தேத்தனி கடையில பேசினா அவனும் கூட்டாளி, இவனெல்லாம் கூட்டாளியா? இது கூட்டாளி அல்ல. இப்படி இஸ்லாம் சொல்லல நண்பனை தெரிவு செய்ய தெரியும். நண்பனை தெரிவு செய்யறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. இஸ்லாம் அதுக்கும் பலவிதமான நிபந்தனைகள் உள்ளடக்கி வச்சுகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருவது. நண்பர்களுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அராதல்லாஹு பிஹி கைரன், எந்த மனுஷனுக்கு அல்லாஹ் நலவை நாடுவானோ, எந்த மனுஷனுக்கு அல்லாஹ் நன்மையை நாடுவானோ, அந்த மனிதனுக்கு யர்ஸுகுஹு கலீலன் சாலிஹா, சாலிஹான நண்பர்களை வாழ்க்கையில் அல்லாஹ் உண்டாக்கி கொடுப்பான். நலவு நாடப்பட்ட மனிதனுக்கு, கெடுதி நாடப்பட்ட மனிதர்களுக்கு கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நண்பர்களாக சிறந்தவங்க யாரு தெரியுமா? நண்பர்களுக்கு மத்தியில சிறந்த முறையில நடக்கிறவங்க என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களாக சிறந்தவங்க அவங்களோட கூட்டாளிமாருக்கு மத்தியில சிறந்த முறையில நடக்கிறவங்க, கண்ணியமான முறையில நடக்கிறவங்க, இவங்க தான் வாழ்க்கையில நண்பர்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உள்ளத்தால யோசிங்க, ஏங்க கூட்டாளிமாருடைய பட்டியல் இருக்கக்கூடியவங்க எப்படியான நிலைமையில இருக்கிறாங்க, எப்படியாப்பட்ட மக்களோடு நாங்க நட்புறவு பாராட்டி கொண்டு இருக்கிறோம், எப்படியான மக்களோடு நாங்க நட்பு வைத்துக் கொண்டு இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது, ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, வாழ்க்கையில நல்ல நண்பர்களை கூட்டிக்கோ, சாலிஹான நண்பர்களை கூட்டிக்கோ, வேண்டிய விஷயத்துக்கு தொலைவானவன் அல்ல, கெட்டதை கண்டாவன் தடுக்கணும், வாழ்க்கையில நல்லதை கண்டா அவன் ஊக்கப்படுத்தணும், செய்யணும். இப்படியான சாலிஹான மக்களை வாழ்க்கையில உருவாக்கணும், சாலிஹான நண்பர்களை வாழ்க்கையில சேருங்க. ஆனா இந்த காலத்துல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட நண்பர்களுடைய பட்டியல்ல ஒரு நல்லவன் ஈந்தேண்டா அந்த நல்லவன் அந்த நண்பனுடைய பட்டியல் ஒதுக்குறோமா இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இஸ்தக்திரு மின் அஸ்ஹாபி ஸாலிஹீன ஃபித் துன்யா, உலகத்துடைய வாழ்க்கையில சாலிஹான நண்பர்களை தெரிவு செய்யுங்க, சாலிஹான நண்பர்களை அதிகப்படுத்திக்கோங்க வாழ்க்கையில. ஏனென்றா ஃபஇன்னஹும் யன்ஃபஉன யௌமல் கியாமா, உலகத்தில் அவன் புரோசனம் இல்லாதவனை போல ஈக்கும், உலகத்தில் இவனால ஒன்றும் இல்லாதவனா ஈக்கும், ஆனா இவன் கியாமத் நாள்ல அவளுக்கு புரோசனப்படுவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு சம்பவம் ஒன்று சொல்றாங்க. ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை கீழால தஃப்சீர்ல எழுதுறாங்க உலமாக்கள், சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா மனிதர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பினதுக்கு பின்னால சுவர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்பான், சுவர்க்கத்துடைய இன்பம் எப்படி இருக்கிறது? சுவனவாதிகள் கிட்ட அல்லாஹ் தஆலா விசாரிப்பான், சுவர்க்கத்துடைய இன்பம் எப்படி, நீங்க இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறீங்க என்பதாக கேட்பான். அந்த நேரத்தில் சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, எல்லாம் நல்ல, எந்த குறையும் இல்ல. கிதாபுகள் எழுதுறாங்க, சொர்க்கவாதி எழுதிக்கிறாங்களே இவங்க எசிபோனா சொர்க்கத்தை பத்தி வர்ணிக்க ஆரம்பிப்பாங்க, எல்லாம் இருக்குது, எந்த குறையும் இல்ல சொர்க்கத்துல, ஆனா எனக்கு ஒரே ஒரு குறை இருக்குதியா அல்லாஹ் என்பதாக சொல்லுவோம். கேட்பான் அல்லாஹ் தஆலா என்ன குறையோட வாழ்க்கையில? சொல்லுவாங்க, மா ஃபஅல ஸதீகி ஃபுலான், உலகத்துல நான் ஒரு நண்பனோட பழகினேன், ஒரு கூட்டாளியோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சேன், நான் அவனோட நல்ல முறையில நட்புறவு பாராட்டினேன், இந்த கூட்டாளி அந்த சொர்க்கத்துல நான் பார்க்கலே என்பதாக கவலையோட சொல்லுவான். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம் அந்த மனிதன் கிட்ட, உங்களுடைய கூட்டாளி உங்களுடைய நண்பன் ஹுவ பின்னார், அவன் நரகத்தில் இருக்கிறான் என்பதாக சொல்லப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த நேரத்தில் அந்த கூட்டாளி அல்லாஹ் கிட்ட ஷஃபாஅத் செய்வார், யா அல்லாஹ் ஏந்த கூட்டாளி ஏந்த நண்பனை இந்த உலகத்துல உடைய வாழ்க்கையில எப்படி சேர்த்து வச்சாலோ அதே போல மறுமையுடைய வாழ்க்கையிலும் சேர்த்து வையா அல்லாஹ் என்பதாக ஷஃபாஅத் செய்யக்கூடிய நேரத்தில் நரகத்துடைய வாழ்க்கையில நரகத்துல தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாரு. இந்த நேரத்தில் மலக்குமார்கள் போயிட்டு அவரை அவசரமா விடுதலை செஞ்சுட்டு வருவான். கிட்ட இருக்கக்கூடிய நரகவாதிகள் எல்லாம் கேட்பாங்களாம், இவர் நரகத்துக்கு வந்தவரு, நரகம் விதிக்கப்பட்டவரு, இவரை நீங்க விடுதலை செஞ்சு கொண்டு போறீங்க, என்ன காரணம்? எடுத்தொடனே முதலாவது கேட்பாங்க என்ன தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேட்பாங்க, இந்த மனுஷன் வாப்பா அபூஹு ஷஹீத், இவன் வாப்பா ஒரு ஷஹீதான்னு கேட்பான். ஷஹீத் என்றா இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் விட்டவர், இவர் ஒரு ஷஹீதா வாப்பா? மலக்குமார் சொல்லுவாங்க இல்ல. கேட்பாங்க, அபூஹு ஷஹீத், இவருடைய கூட பிறந்த சகோதரர் ஒரு ஷஹீதா? சொல்லுவாங்க இல்ல. கேட்பாங்க, அப்படி என்ன? ஷஃபாஅத்துல் மலாயிகா, மலக்குமார்களுடைய ஷஃபாஅத் கிடைச்சிட்டா இவருக்கு நரகத்திலிருந்து விடுதலையாக? சொல்லுவாங்க இல்ல. கேட்பாங்க, ஷஃபாஅத்துல் அம்பியா, நபிமார்களுடைய ஷஃபாஅத் கிடைச்சிட்டா? சொல்லுவாங்க இல்ல. கேட்பாங்க, அப்ப என்ன காரணம் இவர் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுறதுக்கு? அந்த நேரம் மலக்குமார்கள் சொல்லுவாங்க, ஷஃபாஅத் ஸதீகுஹு, அவருடைய நண்பன் அவருக்காக வேண்டி ஷஃபாஅத் செஞ்சிருக்கிறார். சுப்ஹான். இதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல பாருங்க, நரகவாதிகள் சொல்லி சொல்லி அழுவாங்களாம், ஃபமலனா மின் ஷாஃபிஈன், ஃபமலனா மின் ஷாஃபிஈன், எனக்கு ஷஃபாஅத் செய்ற ஒரு கூட்டாளி கிடைக்கல. நரகவாதிகளுடைய பல கவலைகள் ஒரு கவலை. அப்ப இஸ்லாம் நட்பை பத்தி எவ்வளவு பேசுதாய், வலா ஸதீகின் ஹமீம், எனக்கு உண்மையான ஒரு கூட்டாளி கிடைக்கல வாழ்க்கையில,
ஷஃபாத் செய்யக்கூடிய ஒரு நண்பன் வாழ்க்கையில கிடைக்கல என்பதாக கவலைப்படுவார். உள்ளத்தால சிந்திங்க, கியாமத்துடைய நாள் ஷஃபாத் செய்யக்கூடிய எத்தனை கூட்டாளிமார் என்ற பட்டியல் இருக்கிறார், எத்தனை பேர் எத்தனை கூட்டாளிமார் என்ற பட்டியல் இருக்கிறார், எத்தனை பிரெண்ட்ஸ்மார் இருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருசாக மாற தட்டி பேசுறோம், எங்களோட மேல கைய வச்சா அடுத்த நிமிஷம் நீங்க 2 ஆட்டம் 3 ஆட்டம் வந்து நிற்கும். அது இல்லை இங்க விஷயம். அது 2வது நாங்க பார்ப்போம். கியாமத்துடைய நாள் யாரும் ஷஃபாத் செய்யாத இடத்துல எனக்காக வேண்டி பேசுற எத்தனை கூட்டாளிமார் வாழ்க்கையில் இருக்கிறார், எத்தனை நண்பர்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஏக கூட்டாளிமார் பட்டியல் எத்தனை ஆலிம்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஆலிம்கள், எத்தனை குர்ஆனை சுமந்த ஹாஃபிகள் இருக்கிறாங்க. நல்ல முறையில் இபாதத் செய்யக்கூடிய சாலிஹீன்கள் எத்தனை பேர், முஃமின்கள் எத்தனை பேர், பொய் பேசாதவங்க எத்தனை பேர், அடுத்தவனை ஏமாற்றாதவங்க எத்தனை பேர், குர்ஆன் அதிகம் ஓதுறவங்க எத்தனை பேர், அல்லாஹ்வை திக்ர் செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கிறார். இப்படியான நிலைமையில் ஒரு கூட்டாளின்னா எங்களுக்கு வெறுப்பா இல்லையா? இப்படியான நிலைமையில் ஒரு கூட்டாளின்னா எங்களுக்கு கசப்பா இல்லையா? இவன் ஒரு ஜோஸ் கேஸ் மச்சான், இவனை கூட்டிக்கொண்டு ஒரு பயணம் போகலாம், போற வழியிலெல்லாம் சொல்லுவான்னு சொல்லுவான், போற வழியிலெல்லாம் ஹராம் ஹலால் என்று சொல்லுவான். நல்லது சொன்னா கெட்டது, ஒத்தன் விபச்சாரம் செய்ய வானம் என்றான் கூட்டாளி, அவன் கெட்டவன். விபச்சாரத்துக்கு சொல்ல போறவன் நல்லவன். இது என்ன நியாயம்? இது விபச்சாரம் செய்ய வானம் என்று சொல்லக்கூடிய நண்பன் கெட்டவன், விபச்சாரத்துக்கு காவல் நிற்கிறவன் அவன் நல்லவன். ஒருத்தன் மது குடிக்க சொல்லி போனானா இவன் நல்லவன், மது குடிக்காத ஹராம் என்று சொல்றவன் கெட்டவன். என்ன உலகத்துடைய பார்வை இது, என்ன உலகத்துடைய நியதி இது? நல்லதுக்கு வழிகாட்டவன் கெட்டவனா பார்க்கப்படுறான், கெட்டதுக்கு வழிகாட்டுறவன் நல்லவனா மச்சானா பொக்கையாக பார்க்கப்படுறானா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நண்பர்களுடைய விஷயத்தில் இஸ்லாம் அப்படியே எங்களுக்கு வழிகாட்டுது. சத்தியமாக சொல்றேன், இந்த மிம்பர்ல இருந்து சொல்றேன், ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க. ஒரு நாள் வரும், கியாமத்துடைய நாள், நல்ல நண்பர்களை வாழ்க்கையில தேடல என்று கவலைப்படுவீங்க, வாழ்க்கையில நல்ல கூட்டாளிமார சம்பாதிக்கல என்று கவலைப்படுவீங்க. குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிஸ் ஆலிம நாங்க ஒதுக்குறோம் ஒரு நண்பனுடைய பட்டியல்ல இருந்து. விளங்கிக்கோங்க, எங்கட டீம்ல இருந்து அவன் தான் சீதேவி, அவன் தான் சீதேவி. எங்களுக்கு அடுத்த பக்கத்துக்கு வழி காட்டுறவன் அவன் சீதேவி அல்ல. ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, வாழ்க்கையில் இந்த கூட்டாளியை கண்டா மன் தக்கரஹுல்லாஹ், எவனை பார்த்தா அல்லாஹ்ட நினைவு வருதோ அவன் தான் நல்ல நண்பன் என்றார். கொஞ்சம் யோசிங்க, உள்ளத்தால யோசிங்க, இந்த கூட்டாள மூத்த பார்த்தா எனக்கு என்ன நினைவு வருது? சிலவண்ட மூத்த பார்த்தாவே கஞ்சாதான் நினைவு வரும், சிலவண்ட மூத்த பார்த்தாவே முசீபத் பாவம் தான் நினைவு வரும். ஏன்? அப்படியான பட்டியல் அப்படியான கூட்டாளிமார் தான் நீங்கிறார். அப்படியான நண்பர்களை தான் வாழ்க்கையில தெரிவு செஞ்சு வச்சுக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கெட்ட நண்பனுடைய சகவாசம் கியாமத்துடைய நாள் மட்டுமல்ல, உலகத்திலே அவன் நரகத்தை காட்டிடுவான். எத்தனை தேவையில்லாத விஷயங்களுக்கு வழிகாட்டுறான், எவ்வளவு தேவையில்லாத விஷயங்களை வாழ்க்கையில பழக்கி கொடுக்கிறான். நண்பர்கள் மூலமாக பல விஷயங்களை பழகுறாங்க, போத வஸ்து. அதே போல பெண்களுடைய சகவாசம், பெண்களுடைய தேவையில்லாத விஷயங்கள், விபச்சாரத்துடைய விடயங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு கூட்டம் எவ்வளவு உம்மமார் வாப்பமார் இந்த நேரத்துக்கு முன்னால எவ்வளவு பேரோட பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூட்டாளிமார் இந்த பாவத்துக்கு போறது 2வது. இப்ப கூட்டாளிமார் ஒரு ட்ரக்குக்கு கூட்டி போறாங்கபடி வாகனம் ஓட்டக்கூடிய விஷயத்துல தேவையில்லாத முறையில நடக்குது. ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 62 லட்சம் வாகனங்கள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 42 லட்சத்துக்கு மேல பைக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஸ்ரீலங்காவுடைய தரவு அடிப்படை தகவல் சும்மா பேசல, ஒவ்வொரு நாளும் ஸ்ரீலங்காவில் மட்டும் 10 ஆக்சிடென்ட்ல 10 பேர் சரி சாகுறான், மௌத்தாகி கொண்டிருக்கிறான். ஏன்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாலிபர்களுடைய கவனையும் கூட்டாளிமாருடைய தேவையில்லாத தனம். ஒரு லீவு நாள் வந்தா கொஞ்சம் போய்த்து பாருங்க, சில இடங்களுக்கு போய்த்து பார்த்தா வாகனம் அவனுக்கு தான் ஓட்ட தெரியும். 2 சக்கர வாகனம் 2 சக்கரத்துல தான் ஓடும், ஒரு சக்கரத்தை தூக்கி கொண்டு ஓடணும் இல்ல, பைத்தியகாரன் சொல்லணும். அப்படி இருந்தா 2 சக்கர வாகனம் 2 சக்கரத்துல ஓடணும். ஆட்டோ ஒரு சைட தூக்கி கொண்டு இன்னொரு சைட தூக்கி கொண்டு இப்படி ஒரு செல்ல. யார் இது வழிகாட்டு? கொஞ்சம் வாலிபர்கள் புத்தி உள்ளவர்கள் யோசிங்க. நான் ஒரு சக்கரத்துல பைக் கொண்ட முன்னுக்கு வீல் பண்ணி நான் ஓட்டிக்கொண்டு போறேன், இதால என்ன லாபம்? யாராவது பார்த்துட்டு மாஷா அல்லாஹ் ஜாயா ஓட்டுறாரு, தான் ஒரு 20,000 ரூபாய் கையில தாராங்களா? இல்லாட்டி என்ன லாபம்? இது
நீ சொர்க்கவாதியா, இப்படி ஓடினா நீ சொர்க்கவாதி. என்ன லாபம் இதுல? ஒரு லாபமும் அல்ல. தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு ஒத்தன் வழி காட்டினான், அதை இவனும் வாழையா செஞ்சு கொண்டு போறான். அதனால என்ன நடக்குது? கையோடையுது, காலோடையுது, சில சந்தர்ப்பங்கள்ல உயிரிழக்கிறான். எத்தனை உண்மை வாப்பமார் கவலைப்படுறாங்க தெரியுமா? எவ்வளவு உண்மை வாப்பமார் கொதிக்கிறாங்க தெரியுமா? அண்டியா இவனோட சேர விட்டதப்பா, இவனோட நண்பனா ஈக்கிறது முட்டது அணியா, அவன் வந்த பிறகுதான் இந்த புள்ள நாசமாவி சொல்றாங்களா இல்லை? அதுக்குதான் இஸ்லாம் சொல்லுது, வாலிபர்கள் மட்டுமல்ல, இங்க ஈக்கக்கூடிய பெற்றோர்கள் கவனம் செலுத்துங்க. ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் எடுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏங்க புள்ள யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறான்னு வாழ்க்கையில தேடு. யாரோட கூட்டாளி முடிச்சிருக்கிறான்? நாங்க எங்க மகளுக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்கிறோம், தேடுறோமோ இல்லையா? இவன் நல்லவனா கெட்டவனா, என்ன செய்யறான் எது செய்யறான், என்ன சரி பாவி நினைக்கிறா, தேடுறோமோ இல்லையா? எங்கட மகனுக்கு ஒரு பொன் பார்க்கிறோம், தேடுறோமோ இல்லையா? அதே போலதான் இஸ்லாம் சொல்லுது, ஏன் மகன் ஒரு நண்பனை தெரிவு செஞ்சா தேடுங்க. வாழ்க்கையை தேடி பாருங்க, இவன் யாரோட கூட்டாளி, இவன் கூட்டாளி என்ன பாவி நினைக்கிறான், என்ன முறையில ஈக்கிறான், எப்படி வாழ்றான், என்னென்ன பாவத்தோட தொடர்பு தேடி பாருங்க. இந்த காலத்துல வாப்ப உம்மமாருக்கு சடைவு வந்தது, சோம்பல். சரி ஈக்கட்டும் அப்பா, அப்படியே விட்டுட்டாங்க. கொஞ்சம் காலம் போனதுக்கு பின்னால கவலைப்படுறாங்க, அதுக்கப்புறம் நிமித்தம் இல்லாம பேசுது. அதனால கூட்டாளிமாருடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. இஸ்லாம் அதுதான் சொல்லுது. இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கெட்ட கூட்டாளிகிறானே, கெட்ட நண்பன் ஷைத்தானை விட பயங்கரமான, ஷைத்தானை விட பயங்கரமானவன் கெட்டவன். ஷைத்தானை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது? இன்ன ஷைத்தானை யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம். ஒவ்வொரு ஷைத்தானிகிறானே, ஒவ்வொரு மனிதர்களுடைய நரம்புகள் ரத்தம் ஓடுறத போல ஓடிக்கொண்டிருக்கிறான்னு சொல்லுது. எங்கேயாவது ஹதீஸ்லயோ குர்ஆன்லயோ ஏதாவது ஒரு கிதாபுல யாருக்கு சரி காட்ட முடியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தான் ஒரு மனிதனுடைய கையை பிடிச்சி கொண்டு போய்த்து பாவத்தில் இழுத்து போடுறான்னு ஒரு ரிவாயத்தில் ஹதீஸ்ல வருவது. நாடி நரம்புகள் எல்லாம் ஷைத்தான் ஈக்கிறான் என்றுதான் வருவது, கொண்டு போய்த்து பாவம் செய்ய வைக்கிறேன்னு வருவதில்லை. ஆனா ஒரு நண்பன் நினைச்சா கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய்த்து பாவம் செய்ய வைக்க முடியும். எழுமா இல்லையா? ஒரு கெட்ட நண்பன் நினைச்சா இவனை அந்த பாவத்துக்குள்ளால சொல்ல முடியும். அதுதான் இஸ்லாம் சொல்லுது. இல்ல இல்ல, நண்பர்களுடைய விஷயத்துல மிச்சம் கவனமாக இருங்க. ஒரு கெட்ட நண்பனோட சாப்பிடக்கூட அனுமதிக்க வானம் என்று இஸ்லாம் சொல்லுது. ஒரு கெட்ட நண்பன் வேற எங்கேயும் போகல, அவன் வீட்டிலேயே சாப்பிடக்கூட அனுமதிக்க வானம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த கெட்ட நண்பனோட அவனை தின்ன விட்டுறதை விட கற்கள் அவனுக்கு சாப்பிட கொடுங்க என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இஸ்லாம் கெட்ட நண்பர்களுடைய விஷயத்துல பேசுது. அதுதான் ஹதீஸ் சொல்லுது, அல் வஹ்தா, ஒரு மனிதன் தனியை ஈக்கிறது நல்ல, கைரும் மின் ஜலீஸி சூ, கெட்ட நண்பனை விட தனிமை ஈக்கிறது நல்ல. சிலவங்க வந்து கேட்கிறது, உங்களுக்கு கூட்டாளி மாதிரி இல்லையா, உங்களுக்கு கூட்டாளி மாதிரி போறவனா, சமாஜம் இல்லை உங்களுக்கு, டீம் ஒன்று இல்லை உங்களுக்கு, எப்ப பார்த்தாலும் தனியே நோயாளிமா இருக்கணும் கொண்டு ஈக்கிறீங்க. உங்களை மாதிரி ஆட்களோட பழகுறதை விட தனியை ஈக்கிறது சிறந்ததுன்றதை ஹதீஸ் சொல்லுது. இந்த மாதிரி கெட்டவர்களோட வாழ்றதை விட தனியா ஈக்கிறது நிம்மதி. எப்படியான முனாஃபிக்கோட வாழ தேவையில்ல, அவனோட பழக தேவையில்ல, இஸ்லாம் அப்படி அனுமதி தரவில்ல. அதே போல இஸ்லாம் சொல்ல, ஜலீசு சாலிஹ், நல்ல நண்பர்கள் ஒரு 10 பேர் ஈக்கிறாங்க, தனியை ஈக்கிறதை விட அவங்களோட ஈக்கிறது தான் சிறந்தது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எத்தனை நல்ல பொடியமார் உலகத்துல. இந்த நிலைமை, இந்த ஈக்கக்கூடிய நிலைமைகள் எனக்கு தெரியாது. என் ஏரியாக்களுடைய நிலைமைகளை பேசுறோம். எத்தனை நல்ல நல்ல பொடியமார்கள், ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய தொழுகை மிஸ் ஆகாத பொடியமார், தஹஜ்ஜுத் தொழுகை மிஸ் ஆகாத பொடியமார், ஒவ்வொரு நாளும் முன்சப்ல நின்று தொழக்கூடிய பொடியமார். இப்ப வருட கணக்கு ஜெயில இருக்கிறான். நல்ல இபாதத் செஞ்சோம், நல்ல அமல் செஞ்சோம். காரணம், வாழ்க்கையில் ஒரு நண்பன், வாழ்க்கையில் ஒரு கூட்டாளி. எவ்வளவு நண்பர்கள் கொலைக்காரனாக மாறி இருக்கிறது ஜெயில, காரணம் நண்பன். எவ்வளவு வாலிபர்கள் வேலை கடிமை, காரணம் நண்பன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு கெட்ட நண்பனுடைய சகவாசத்தால இஸ்லாம் எங்களுக்கு வரலாறு படிச்சு தருவது. ஒரு சஹாபி முர்த்ததாக மாறி மௌத்தாகினார், ஒரு கெட்ட நண்பனுடைய சகவாசம். உக்பா பின் அபி முஐஸ் என்று சொல்லக்கூடியவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சரியான மஹப்பத், சுருக்கமாக பேசுறேன், சரியான மஹப்பத் வைத்தோம். இந்த நேரத்தில் நபி அவங்களுக்கு போயிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களை வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்து சாப்பிட வாங்கலேன்னு. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வீட்டுக்கு விருந்து சாப்பிட வாங்க,
ஆனா நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தா வரணுண்டா, இஸ்லாத்துக்குள்ள வந்தா நான் விருந்து சாப்பிட வார. உக்பா இப்னு அபு முஐத் என்ன செஞ்சாங்க, உடனடியா கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விருந்து சாப்பிடுறதுக்காக வேண்டி வர போறாங்க. அதுக்கு முன்னால் இந்த உக்பா இப்னு அபி முஐத்துடைய நண்பன் தான் உபை இப்னு ஹலஃப் என்று சொல்லக்கூடியவன். இவன் வந்து கேட்கிறார், எப்படி தெரியுமா, இந்த காலத்திலும் இப்படியா நண்பர்கள் ஈகிறாங்க, அடையாளம் காணும். வந்து கேட்டார், எப்படி தெரியுமா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னா என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நீங்க மஹப்பத்தாமே, வீட்டுக்கெல்லாம் விருந்து சாப்பிட கூப்பிட்டு இருக்கிறீங்களாமே, இஸ்லாத்துக்கு எல்லாம் பேசுறீங்களாமே, எங்கட கூட்டாளி மாதிரி என்ன தொப்பியெல்லாம் போட்டீங்களாம், இப்ப பள்ளிக்கெல்லாம் இமாம் ஜமாத்துக்கு போறீங்களாம், குர்ஆன் எல்லாம் எடுத்து ஓதுறீங்களாம், என்ன டீம்ல ஓரத்துக்கு ஆகுறீங்களா, எங்கட சமாஜம் தூரமா ஓடுறீங்களா. முதல்ல இவனை கட் பண்ணும், இவன் ஷைத்தான். உபை இப்னு அபி ஹலஃப் கேட்டான், வந்து கேட்டா என்ன அவரோட சகவாசமாமே கேட்டாங்க, ஏன் நட்பு தேவையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நட்பு தேவையான்னு கேட்டான். இந்த கேள்வி எப்படி தெரியுமா, உனக்கு வலது கண்ணு ஓணுமா இடது கண்ணு ஓணுமான்ற மாதிரி தான். அவன் இடது கண்ணுக்கும் புரோசனம் இல்ல, அவன் பார்வையில இந்த கேள்வி அப்படிதான் நீ எடுத்த உடனே அவன் சொன்னான், உன்னோட நட்பு தான் எனக்கு போகணும். சொன்னா அப்படியா, அப்படியே நான் சொல்றத நீ செய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னோட வீட்டுக்கு வாராங்க விருந்து சாப்பிட, அவங்களோட முகத்தில பேசி எச்ச துப்பிட்டு வாழ்ந்தான். அல்லாஹ் அக்பர். போனா அந்த உக்பா இப்னு அபி முஐத் பேசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோட வாராங்க, வந்தவனோட முகத்தில எச்ச துப்பிட்டு வந்தான். ஏன்? ஒரு கெட்ட நண்பனுடைய சகவாசம் வாழ்க்கையில ஒரு சஹாபி நரகவாதியா மாறினார். விளையாட்டல்ல கண்ணியமிக்கவர்கள், கெட்ட நண்பனுடைய சகவாசம் விளையாட்டல்ல, அடையாளம் காணி எங்கட டீம்ல, எங்கட சமாஜத்துல, எங்கட நண்பர்களுடைய பட்டியல்ல எதுக்கு வழிகாட்டான் என்று கொஞ்சம் பாருங்க. எதுக்கு வழிகாட்டுறான் இவன், என்ன விஷயத்தை சொல்லித்தாரான், பாவத்தை பழக்கிறானான்னு பாருங்க, பாவத்துக்கு வழிகாட்டுறான்னு பாருங்க, பாவத்துக்கு துணவானான்னு பாருங்க. உடனடியா ஃப்ரெண்ட்ஷிப்பை நிப்பாட்டு, அன்பாக பண்பாக அதைத்தான் கேட்கிறோம். ஏனென்றா நாங்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய மாதம் எங்களுக்கு தெரியும், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். பல சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இதுல நாங்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு சிறப்பம்சம் தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கும் இடையில இருந்த ஒரு நட்புறவு. வாழ்க்கையில் எல்லாம் செய்ய ரெடி ஆயிருந்தாங்களா இல்லையா, எல்லாம் செய்யறதுக்கு தயாராயிருந்தா. கிதாபில் எழுதுறாங்க, அல்லாஹ் தஆலா எல்லா நபிமாரையும் விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நண்பனை தேர்ந்தெடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி உம்மத்துக்கு அல்லாஹ் விளங்கப்படுத்தக்கூடிய நேரம் முழு உம்மத் நேர்வழி அடையணும் என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்பற்றுங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. இதுக்கு மாற்றம் இல்லை, குர்ஆன்ல நேரடியா அல்லாஹ் பேசுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றினா வாழ்க்கையில நேர்வழின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா, ஃபத்தபி மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, முழு உலகமும் உங்களை பின்பற்றும் யா ரசூலல்லாஹ், நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் பின்பற்றணும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. சில இடத்துல அல்லாஹ் சொல்றான் மில்லத அபீக்கும் இப்ராஹிம், அபீக் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். அபி என்றா வாப்பா. பொதுவா முஸ்லிம்களுடைய தந்தை யார், ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய விஷயத்துல ஏன் அபுன் என்ற வார்த்தையை பாவிக்கிற தஃப்சீருடைய உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க. சொல்றாங்க பயாலஜிக்கல் ஃபாதர், உடல் ரீதியான ஃபாதர் வாப்பான்னு சொல்லக்கூடிய நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லேன். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியான வாப்பா தந்தை என்று சொல்லக்கூடிய நேரம் தகுதியானவர் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்னா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹத்னா செஞ்ச சுட்டின்தான் நாங்களும் இந்த காலத்துல ஹத்னா செய்யறோம். அவங்க ஹத்னா செஞ்சு காட்டினாங்க, நாங்களும் செய்யறோம். அவங்க தாடி வைத்தாங்க, நாங்களும் தாடி வைக்கிறோம். ஏன்? ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியான வழிகாட்டி தந்தை. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதை சென்னாலும் சில உலமாக்கள் எழுதிக்கிறாங்க தொழுகையிலும் சரியான பேணுதல். எங்கட கூட்டாளி கோலம் அடிச்சு கூப்பிடுறாரு, மச்சான் கொஞ்சம் வாண்டா, 5 நிமிஷத்துல அடுத்த நிமிஷம் போகுமா இல்லையா, ஏன் கூப்பிட்ட உடனே வாராரு. அல்லாஹு தஆலா தொழுகைக்காக அழைக்கப்பட்டா அல்லாஹ் கிட்ட கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போவான். என்ன சொன்னாலும் செய்ய ரெடி, மேலதிகாம பேசலும், ஆனா நேர காலம் இடம் கொடுக்காது. வாழ்க்கையில் எல்லா தியாகமும் செஞ்சான். பாலை வனத்துல கொண்டு போய்த்து அவங்களுடைய பிள்ளைகளை அவங்களுடைய மனைவியை விட்டுட்டு வர சொன்னான். கொஞ்சம் யோசிங்க, இந்த இடத்துல எங்கட மனைவி பிள்ளைகள் கொழும்புலைகிறான், தனியா வாரான், ஒரு 2 hour 2 hour பயணம், அங்கேருந்து இங்க வாராங்கன்னு வைங்களே,
ஒரு நாளைக்கு எத்தனை கோல் அடிப்போம் மரம் காத்து அடிச்சு கேட்போமா இல்ல, எங்க இருக்கிறீங்க, எந்த இடத்தால வாரீங்க, எப்படி இருக்குது, தின்னீங்களா, அது இது கொஞ்சம் யோசிங்க. எந்த வசதியும் இல்ல, கொண்டு போயிட்டு பாலைவனத்துல விட்டுட்டு அவங்ககிட்ட கூட சொல்லவான மேல் விட்டுறேன், சும்மா ரிட்டர்ன் திரும்பி வா, சும்மா திரும்பி வந்துருங்க. விடுறாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை, திரும்பி வாராங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் விளங்கல. எங்களோட மனைவியை கொண்டு போயிட்டு நாங்க சும்மா கொழும்புல விட்டுட்டு ஒன்றும் செல்லாம ரிட்டர்ன் வாரோம். என்ன செல்லுவா, இவ்வளவு நேரம் நல்லா தான் இந்த தலை சொத்தமோ தெரியாதுதான் கேட்பான். ஏன் ஒன்றும் செல்ல, ஒன்றுமே செல்லல. திரும்பி வந்தான், கேட்டாங்க ஏன் விட்டுட்டு போறீங்க, ஒன்றுமே பேசல, அழுது அழுது வாரான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ்வோட கட்டளை போலேனா கேட்டான். தீனுள்ள பெண்மணி, மார்க்க வீகிறவன் சொன்னாங்க, அல்லாஹ்வோட கட்டளை போல ஐட்டம் விட்டுட்டு போறீங்க, ஒன்றும் பேசல. வந்துட்டாங்க. ஈமான பாருங்க, துவா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்க துவா கேட்கிறாங்க எப்படின்னு சொல்லி சொன்னா, வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத். துவா கேட்டான், பாலைவனத்துல யா அல்லாஹ் தண்ணி இல்ல, குடிப்பு இல்ல, ஒதுங்குறதுக்கு நிழல் இல்ல, ஒன்றுமே இல்ல, பச்சிலை குழந்தையோட விட்டுட்டு வந்திருக்கிறேன். ஏன் ஏன் நண்பன் நீ ஒரு வார்த்தை சொன்னா விட்டுட்டு வர சொல்லி நான் விட்டுட்டு வந்தேன். ஆனா நம்பிக்கையை பாருங்க அல்லாஹ்வே இல்ல. ஆனா நீ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சும்மா வெறும் சாப்பாடு அல்ல. குர்ஆன் சொல்லுது சூரா இப்ராஹிம், வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், பழங்களை தான் நீ சாப்பாடா கொடுக்கணும். மரமே இல்ல, தண்ணியே இல்ல, எங்க பழங்களை கொடுக்குது? உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் தஆலா அவருடைய துஆ கபூல் செஞ்சு பழங்களை கொடுத்தான். ஏன்? நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு, எதை செஞ்சாலும் ரெடி. இந்த காலத்தில் அப்படி இல்லை, வழி காட்டுறாங்க கெட்ட ரீதியா. அதனால் அன்பான பெற்றோர்களுக்கும் கேட்கிறேன், வாலிபர்களுக்கும் சொல்றேன், நண்பர்களை வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல முறையில தேர்ந்தெடுக்க, நல்ல நண்பர்களை பட்டியல வச்சுக்கோங்க. கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் எடுக்க வாடம். அது உலகத்துல நஷ்டம் மட்டுமல்ல, என்னோட கியாமத்திலேயும் அது நஷ்டமாகும். வாழ்க்கையில யோசிங்க, எனக்கு பின்னால என் நண்பன் எனக்கு துவா செய்வானா, ஏன் நண்பன் எனக்காக ஷஃபாத் செய்வானா கியாமத்துல? கொஞ்சம் உள்ளத்தோட யோசிச்சு பாருங்க. அப்படியான நண்பர்கள் வாழ்க்கையில சம்பாதிக்கலண்டா உலகத்துடைய வாழ்க்கை கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய பகுதியை நாங்கள் வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.